மேலூர் கிராமத்திலேயே மிகப்பெரிய கஞ்ச பிஸ்னாரி நம்ம கனகா அம்மாள் அம்மா தான். வீட்டு சமையலறையில இருக்கிற அஞ்சரை பெட்டிக்கு கூட போட்டு போட்டு அந்த சாவி கொத்தை எப்பவுமே தாக்கிட்டையே வச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை கிராம் அரிசி தான் சமைக்கணும், சாம்பார்ல 4 பருப்பு தான் போடணும்னு கணக்கு பாக்குற டைப் அவங்க. ஆனா விதி யார விட்டது? அவங்களுக்கு மருமகளா வந்தவளோ அசல் பெருந்தீனி மீனாட்சி. அவளுக்கு எப்போதும் ஏதாவது தின்னுக்கிட்டே இருக்கணும். முக்கியமா மொறு முறுக்கும் அதிரசம்னா அவளுக்கு உயிர். மாமியார் வைக்கிற அந்த அளவான சாப்பாடு இவளோட ஒரு பல்லுக்கு கூட பத்தாது. ஒவ்வொரு நாளும் மதிய நேரம் வந்ததும் மாமியார் தூங்குற மாதிரி நடிப்பாங்க. மருமகள் மெதுவா சமையலறைக்குள்ள நுழைவா. மாமியார் சாவிய மறைச்சு வச்சாலும் நம்ம மீனாட்சி சாமர்த்தியக்காரி. மாமியார் தூங்குற கேப்ல உரிக்காத தேங்காய நைஸா எடுத்துட்டு போய் வீட்டுக்கு பின்னாடி வச்சு துருவி அதுல வெள்ளத்தை சேர்த்து டக்குன்னு வாயில போட்டுக்குவா. திடுக்கிட எழுந்த மாமியார், என்னடி மீனாட்சி, சமையல் அறையில ஏதோ சத்தம் கேக்குது, பூனை எதுவும் நுழைஞ்சிடுச்சா? வாயில வெள்ளத்தை வச்சுக்கிட்டே மீனாட்சி, இல்லாத்த இங்க காக்கா கத்துச்சு, அதான் விரட்ட வந்தேன் அப்படின்னு மலுப்புவா. என்னடி இது, காக்கா கத்துனா உன் வாய் ஏன் அப்படி மெல்லுது? மாமியார் சந்தேகமா கேட்க, அது காக்காவை பார்த்ததும் பயத்துல என் நாக்கு நடுங்குதாத்த அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருவா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாமியார் கனகாம்பாளுக்கு பக்கத்து ஊர்ல ஒரு விசேஷம். ஒரு நாள் முழுக்க வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை. வீட்டுல இருக்கிற முறுக்குகளை மருமகள் தின்னு தீர்த்தரக்கூடாதுன்னு மாமியார் ஒரு தந்திரம் பண்ணாங்க. ஒரு பெரிய மண் குடத்துல முறுக்குகளை போட்டு குடத்தோடு வாய துணியில கட்டி அதுக்கு மேல ஒரு பெரிய பூட்டை போட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. கிளம்பும் போது, அடியே மீனாட்சி, நான் நாளைக்கு மதியம் தான் வருவேன். இந்த குடத்துல சாமிக்கு வச்ச பிரசாதம் இருக்கு, தொடக்கூடாது, தொட்டா சாமி கண்ணு குத்திடும் அப்படின்னு மிரட்டிட்டு போனாங்க. மாமியார் போன 10வது நிமிஷமே மீனாட்சி யோசிக்க ஆரம்பிச்சா. ஊருக்கு போறப்ப கூட பூட்டை போட்டுட்டு போறாளே இந்த பிசுனாரி கிழவி, ஆனா இந்த மீனாட்சிய உன்னால தடுக்க முடியாது. அவ குடத்தோட பூட்டை உடைக்கல, அதுக்கு பதிலா ஒரு சின்ன கல்லை எடுத்து குடத்தோட அடிப்பகுதியில லேசா தட்டி ஒரு சின்ன ஓட்டைய போட்டா. அது வழியா கைய உள்ள விட்டு முறுக்குகளை ஒவ்வொன்னா உருவி மொறு வென்று தின்ன தொடங்கினான். அடுத்த நாள் காலை மாமியார் எதிர்பாராத விதமாக சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வர்ற சத்தம் கேட்டதும் மீனாட்சி பதறி போனாள். அவசரமா கடைசி முறுக்கையும் எடுத்துடலாம்னு குடத்துக்குள்ள கைய விட்டு நிறைய முறுக்குகளை அள்ளினா. ஆனா பேராசைனால அவ கையால நிறைய முறுக்குகளை அள்ளிக்கிட்டனால குடத்தோட அந்த சின்ன ஓட்டையில இருந்து அவளோட கை வெளியே வரல. கை குடத்துக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. ஐயோ கடவுளே, என்னடா இது, எனக்கு வந்த சோதனை, கை வேற மாட்டிக்கிச்சே, வரமாட்டிக்குதே, ஐயோ அத்தை உள்ள வர சத்தம் கேக்குதே அப்படின்னு மீனாட்சி அழ தொடங்கினான். உள்ளே நுழைந்த மாமியார் இத பார்த்த உடனே, அடியே மீனாட்சி, என்னடி சத்தம்? ஐயோ என் முறுக்கு குடம் என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கத்துனாங்க. மருமகள் கையை எடுக்க முடியாம குடத்தோட நிக்கிறத பார்த்த மாமியார் அதிர்ந்து போனாங்க. கையை வெளியே எடுக்கணும்னா கையில இருக்கிற முறுக்குகளை கீழே விடணும். ஆனா அந்த பெருந்தேனி மருமகளோ முறுக்க விட மனசில்லாம கையை இழுத்துட்டே இருந்தா. அப்போ கரெக்டா உள்ளே வந்த மகன் முத்து இந்த வேடிக்கைய பார்த்துட்டு சொன்னான், என்னம்மா இது கூத்து? மீனாட்சி, முதல்ல கையில இருக்கிற முறுக்க உள்ள விடு, கை தானா வெளியே வரும். அவன் சொன்னதுமே மீனாட்சி முறுக்க உள்ள விட கை ஈஸியா வெளியே வந்துருச்சு. கடைசியில் முத்து 2 பேரையும் பார்த்து சொன்னான், அம்மா, நீங்க இவ்ளோ கஞ்சித்தனமா சாப்பாட்டுக்கு கூட கணக்கு பார்த்ததாலதான் இவ இப்படி திருட்டுத்தனமா சாப்பிட வேண்டியதா போச்சு. அதே போல மீனாட்சி, நீயும் இப்படி அளவே இல்லாம பேராசையோட பெருந்தினி தின்னதாலதான் இன்னைக்கு குடத்துக்குள்ள கை மாட்டி அசிங்கப்பட்ட. கணவன் சொன்ன வார்த்தையில இருக்கிற உண்மையை இருவருக்குமே புரிஞ்சுது. மாமியார் தன் இடுப்புல இருந்த சாவியை எடுத்து மருமகள் கிட்ட கொடுத்தாங்க. இந்தா மீனாட்சி, இனிமே வயிறார சமைச்சு சாப்பிடு, ஆனா அளவா சாப்பிடு, உடம்ப கெடுத்துக்காத. மருமகளும், என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, இனிமே நானும் உங்ககிட்ட கேட்காம எதையும் திருடி சாப்பிட மாட்டேன், சிக்கனமாவும் இருப்பேன். அன்னையில இருந்து அந்த பிஸ்னாரி மாமியாரும் பெருந்தீனி மருமகளும் தங்களை மாத்திக்கிட்டு சமையல் அறையில அன்போடு ஒன்னா சேர்ந்து சமைக்க தொடங்கினாங்க. பேராசையும் பெருந்தீனியும் ஆபத்து.
அதே போல அளவுக்கு அதிகமா கஞ்சமோ குடும்பத்துக்கு ஆகாது. அளவோடு வாழ்வதே ஆனந்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. விடி டைரிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.